God is good. God is good all the time, and all the time God is so good to us. Amen. ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம வீட்டிலே கூடினாலும் நம்ம எங்கே இருந்தாலும் தேவன் நம்மோடு வாசம் செய்கிறவராக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சோஸ்டமானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாருங்க பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க என்று சொல்லி இந்த கால வேளையிலே நம்ம ஒப்புக்கொடுக்க போகிறோம். We just want to surrender this time to God and say, Lord, you take control, you move in our midst. Lord, we surrender ourselves, O Lord, to worship you. Lord, you take control, you reign among us, O Lord. You, Lord, be glorified through our worship. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுடைய துதிகள் மத்தியிலே மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம் வீட்டில் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி நம் ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஆராதிக்க செய்வோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த கால வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவர். சொல்லும் வரவேண்டும், வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம், எங்களாவே உமக்கு ஆராதனை செய்கிறோம். Hallelujah. Lord, we worship you, Lord. Hallelujah. வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நம் மத்தியிலே நம்ம கிரியை செய்கிறவராக இருக்கிறார். God works in our midst. Hallelujah. As we worship, great things will happen. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. நம்ம ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை வழி நடத்துகிறது. நம்ம ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் கட்டுகளை உடைக்கிறார். நம்ம ஆராதனை செய்யும் பொழுது சூழ்நிலைகள் மாறும். Hallelujah. As we worship, God moves in our midst. God will do great things in our life. How many of you believe that? Say amen. Hallelujah. Come, this morning God has given a new day
to worship him. ஆண்டவர் புதிய நாளை கொடுத்து அவர் ஆராதனை செய்ய கொடுத்திருக்கிறார். உங்க வீட்டுல நீங்க எழுந்து நின்று ஆராதிக்கலாம், நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனாலும் கரங்களை தட்டி ஆராதனை செய்வோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமக்கு ஊழியம் செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. நன்றி தகப்பனே, ஹalleluya. நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அழித்து விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து நன்றி செலுத்துவோமா தகப்பனே. நன்மை நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரை. பார்க்கும் கண்களை, பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை அன்னே. நன்றி செலுத்துமா. நன்றி தகப்பனே, ஹalleluya. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தான். செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி சொல்வோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி ஆண்டவரே.
தகப்பனே நன்றி செய்தீரே. சொல்லும் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள். ஓ, நீ செய்த நன்மை ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிறது. Thank you for all the goodness we receive in our life, O Lord. You are God who are always faithful. Hallelujah. நீர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, this morning, Lord, we just want to worship you, Lord. Lift your name on high, Lord, because you are worthy for all our praises, Lord. You are the center of our focus. You are the center of our life. You are the center of our family. You are the center of our church, Lord. Lord, we just want to commit ourselves, surrender ourselves at your feet. Lord, we worship you. அவரை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுத்து, நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போமாக. Oh yes, Jesus, we worship you. Oh, we worship you, Lord. Jesus at the center. Jesus at the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it will always be you, Jesus. Jesus at the center. Jesus at the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it will always be you, Jesus. Jesus, nothing else matters. Nothing in this world will do. Oh Jesus, Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you're the center of it all. The center of it all. Jesus at the center of my life. Jesus at the center of my life. Jesus at the center of my life. From beginning to the end, it will always be you, Jesus. Jesus, be that the center. Jesus, be the center of my life. Jesus, be the center of my life. From beginning to the end, it has always been you, Jesus. Jesus, nothing else. Nothing in this world will do. Jesus, you're the center. Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you, nothing else matters. Nothing in this world will do.
Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you are to the heaven. Jesus, be the center. It's all about you. Yes, it's all about you. From my heart to the heaven, Jesus, be the center. It's all about you, and it's all about you. From my heart to the heaven, Jesus, be the center. It's all about you, and it's all about you. From my heart to the heaven, Jesus, be the center. It's all about you, and it's all about you. It's all about you. Yes, Lord, it's all about you. Oh, Jesus, center of it all. Jesus, center. We worship you, Lord. We worship you. We worship you. Oh, we worship you. Hallelujah. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் என் அடைக்கலம், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். God is my fortress. ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து என்ன நடந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். Despite of all the circumstances, Lord, we know that you are with us. Your hands leading us, Lord. You are a good shepherd who always guides us. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து நல்ல மேய்ப்பனு போல் வழி நடத்துகிற தேவனை உம்மை ஆராதனை செய்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். You are a God who knows our heart, Lord. We worship you, Lord. Hallelujah. அவருக்கே ஆராதனை செலுத்துவோமாக. கரங்களை உயர்த்தி அப்படி முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ. சபையோர் எல்லோரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லும் ஆராதனை ஆராதனை
என் அன்பரே சுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. என் தேவன் என் நண்பனாக இருக்கிறார். God is my friend. Jesus is my friend and he's always with us. Amen, amen, amen. Hallelujah, hallelujah. மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஜெப சிந்தையோடு அமர்ந்திருப்போமாக. Let us continue to pray. Let us look to God in prayer. Amen, hallelujah. Let us take a moment to give thanks, to give all glory to God alone. ஆண்டவருக்கு மாத்திரமே நம் துதிகளை ஏறெடுப்போமாக. நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த கால வேளையிலே நம்மை ஆராதிக்க செய்திருக்கிறார், அதுக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த கால வேளையிலே நம்மை ஒன்று கூட வைத்திருக்கிறார், அதுக்காய் நன்றி செலுத்துவோம். God has enabled us to gather this morning. Despite of all the challenges we have, we are able to gather as one church in one accord to worship the living God. Let us give all praise to him. God has been so faithful in our life. He has guided us thus far, and he will be so faithful that he will continue to guide us through. ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இம்மற்றும் நம்மளை வழிநடத்தி வந்தவராக இருக்கிறார். நம்மை பாதுகாத்து தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். இனிமேலும் நடத்துகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya, ஹalleluya. சற்று நேரம் அப்படியே ஒப்புக்கொடுப்போமாக. Hallelujah. God is so faithful in our life. Just give thanks. Give thanks for our spouse. நம்முடைய கணவர் மனைவிக்காக நன்றி செலுத்துவோம். நம் குடும்பத்தாருக்காய் நன்றி செலுத்துவோம். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நம் கொடுத்திருக்கிற வீட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். Let us give thanks for the house God has provided us. Let us give thanks to the family God has provided us. Beautiful children, beautiful husband, beautiful wife. Just give thanks. Hallelujah. Beautiful family God has given us. God has met all our needs. The moment we call upon Jesus, God says, I will answer you. தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். அவர் சொல்லுகிற காரியம் உண்மையான காரியம். அவர் சொன்னாலாகும், கட்டளையிட்டால் நிற்கும். His word is so powerful that it can change the destiny of our life. ஒருவேளை நம்ம தோல்வியிலே அமர்ந்திருக்கலாம், இல்லை தேவையோடு கஷ்டத்தோடு மன துக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவேளையிலே உங்களை தேற்றும்படியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் வார்த்தை உங்களை மாற்ற முடியும், உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். தோல்வியை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. God, we thank you for this wonderful time, wonderful life you have given us to worship you. It's a privilege, Lord. It's a privilege. We are not worthy, Lord, to stand at your presence. But Lord, because of Christ, we are able to come into your presence, Lord. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு இந்த காலவேளையிலே உம்முடைய பிரசன்னத்தில் நிற்க செய்ததற்காக நன்றி. எங்கள் பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Let us, church, let us confess our sins together. கர்த்தருக்கு விரோதமான செய்த காரியங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை உருவாக்கும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காய் உயிர்த்தெழுந்தீர், எங்களுக்கு புது ஜீவனை கொடுத்திருக்கிறீர், எங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறீர், சாபத்தை உடைத்திருக்கிறீர். Lord, you have broken our curses, O Lord. You have cleansed our sins, O Lord, because what you have done on the cross has saved us, O Lord. Lord, we thank you for the salvation, O Lord. ஆண்டவரே, ரட்சிப்பின் நிச்சயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்க கொடுக்கிறீரே ஆண்டவரே,
ஆண்டவரை கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக, ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ராஜா, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்கள் ஊழியம் ஆண்டவரை கர்த்தர் தடையில்லாதபடி நீ செய்து வழி நடத்தி கொண்டு வருகிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரை இது மூலியமாய் எங்கள் மக்களை சந்திக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அவர்களுடைய ஆண்டவரை ஆத்மாவை ஆண்டவரை கர்த்தர் வார்த்தை மூலியமாய் போஷித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முதியோரிலிருந்து சிறியோர் வரையிலும் உம்முடைய கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமா இந்த கால வேளையிலே வியாதியாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனக்குழப்பத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்க தேவன் ஆவி உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னது போல இந்த நாளிலே ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் தொடுவீராக. உடைந்து போன உள்ளத்தை கர்த்தர் ஆண்டவரை சுகமாக்குவீராக. Lord, we pray that you will heal all broken hearts, Lord. Those who are going through depression, those who are going through pressures, Lord, pressures of life, Lord, we pray that you will give them peace, Lord. You will give them strength to overcome every struggles they having in the life, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு தடைகளும் மேற்கொண்டு வர ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்ற விசுவாசத்தோடு கடந்து வர எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒளியாக உப்பாக இருக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். Lord, use us to be the salt and light of this world. You have called us, Lord, amazing mission that you have given us to be the Lord and to be the light and salt, Lord. Lord, help us to shine forth your light, Lord, among our friends and family. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்திலே ஒளியாக பிரகாசிக்க செய்ய கர்த்தர் உம்முடைய ஒளியின் மூலமாய் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாங்கள் சுவை கொடுக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த கால வேளையிலே கொத்தக்க முனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்க கட்டப்போகிற உம்முடைய தேவ ஆலயத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இவ்வளவு ஆண்டு காலமாய் எங்களை ஒவ்வொரு போதகர் மூலியமாய் ஒவ்வொரு எல்சிசி லீடர்ஸ் மூலியமாய் கர்த்தர் வழி நடத்தி வந்ததுக்காய் நன்றி. இந்த வருஷம் ஆண்டவரே, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் ஆண்டவரே செய்யும் பொழுது உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும், தாங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்து முடிக்கும் பொழுது உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, let your name alone glorified through this building, Lord. Lord, we pray that you will meet all our needs, Lord. Your favor will be upon us as we meet authorities, Lord. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் நாங்கள் மீட் பண்ணும்போது யாரை மீட் பண்றோமோ எல்லாருடைய கண்களும் தயவு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேச போற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவர் எங்களை உருவாக்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Speak to us this morning, Lord. Let your word, Lord, come into our heart and mind, Lord, that it will refresh our soul, Lord. And it will renew our mind, renew our heart, Lord, to walk faithfully with you. We give you all praise and glory. In Jesus' most precious name we pray. Amen, amen, amen. கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒரு மனமாய் சொல்ல முடிந்த அளவுக்கு எழுந்து நின்று நாம் சொல்லலாம். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோமாக. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்ற குறைவைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்று உண்மைகளே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் நின்றவாறே வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோமாக. As we remain standing, let us read the word. Today's scripture is taken from John chapter 15, verse 8 verses. Sorry. John chapter 12, verse 8 verses. John chapter 12, verse 8 verses. யோவான் 12வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 1 8 வரை. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசுரு இந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இரவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசுருவும் அவரோடு கூட பதியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நல்லதம் எனும்
தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அது வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷர் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே, போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமந்து இருக்கிறவனபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். 8ஆம் வசனம், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். ஆமென். Amen, amen, amen. அமர்ந்து கொள்வோம். Please be seated. Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை இந்த கால வேளையிலே எல்லாரும் உங்கள் வீடியோ ஆன் பண்ணியிருக்க, நிறைய பேர் ஆன் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சியாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நாம் இந்த பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். We going to meditate on this passage. Most of us know this passage by heart. இந்த வசனமானது, இந்த பகுதியானது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு நல்ல அறிமுகமான ஒரு பகுதி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த லெந்து நாட்களிலே இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மோடு பேசுவார், கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். I believe as we meditate this passage during this Lent season, God will definitely talk to us and God will speak to us. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Isaac. Sorry. Amen. Amen. பிரியமானவர்களே, இந்த யோவான் 12வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இயேசுவும் சீஷர்களும் மார்த்தா, மரியா, லாசருவை விசிட் பண்ணுகிறார்கள். This John 12 begins with Jesus and his disciple visiting Lazarus, Mary and Martha. உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு விசிட்டர்ஸ் வருவது வந்துட்டு ஒரு சாதாரண காரியம். அது எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். We like to host visitors in our house. நான் ஊழியத்து வந்ததுலேருந்து அநேக விசிட்டர்ஸ் வந்திருக்கிறார்கள், சபை மக்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். நான் இல்லைனா கூட என்னுடைய வீட்டில் போயிட்டு எங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் தான் போவார்கள். Many will visit my parents even though I'm not there. They will surely will visit our family. எங்கள் குடும்பத்தை அவர்கள் பார்க்காமல் வந்தார்கள். இப்போ வந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் பார்க்காமல் போக மாட்டார்கள். இப்படிப்பட்ட எங்களுடைய நாட்களை பார்க்கும் பொழுது நிறைய விசிட்டர்ஸ் வருகிற ஒரு வீடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு இது இருக்குது. யார் வந்தாலும் சரி, எங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்தால் கூட எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, வந்தவங்கள வீட்டுக்கு வந்தவங்கள வர வைக்கணும்னு சொல்லுவாங்க. they will make sure that all of us, all our brothers will welcome our visitors. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும், தெரியுதோ இல்லையோ வாங்கன்னு சொல்லணும். அப்போ எங்களுடைய வீட்டில் பார்த்தோம் சொன்னால் இப்படியாக ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கே 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், லாசரஸ்
மார்த்தா மரியாள் வந்து இயேசுவும் சீஷர்களையும் அவர் வீட்டுக்கு விருந்தாளியாக வர வைக்கிறார்கள். இயேசு யார் என்று சொன்னால் வெறும் விருந்தாளி அல்ல. லாசருடைய குடும்பத்துக்கு இயேசு யாருன்னு சொன்னால் நெருங்கிய ஒரு நண்பன். You know, Jesus is not just a visitor for Lazarus' family. Jesus was their close friend. And often we see that Jesus visited them. And in this moment, we see that Jesus and disciple, coming to the house of Lazarus. And Lazarus had a party or dinner. ஒரு டின்னரை அவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நீங்க லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 38-42 வரை வாசித்தீங்கன்னா, in Luke chapter 10 verse 38 to 42 tells us Jesus first time visiting Martha and Mary. இங்க பார்த்தோம்னு சொன்னா லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 38ல பார்க்கிறோம். முதலாவதாக இயேசு மார்த்தா மரியாளை வீட்டுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதுக்கு பிறகு யோவான் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். இங்க லாசரு வந்துட்டு சீக்காக இருக்கிறாரு. Lazarus was healed, and we see that the sisters went to Jesus and say, Lord, he whom you love is healed. அங்கே பார்க்கிறோம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, லாசரு நீங்க நேசிக்கிற லாசரு இங்கே சீக்காக இருக்கிறார், வியாதியோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள். நீங்கள் நேசிக்கிற லாசரு, the person who you love is ill, அவர் சீக்காக இருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், now Jesus loved Martha and her sister and Lazarus என்று போட்டிருக்கிறோம். 5வது வசனம் in John chapter 11 verse 5, 5வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்க என்ன போட்டிருக்கும், இயேசு லாசருவையும் 2 சகோதரிகளையும் நேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், இவருக்குள்ளான இருக்கிற அந்த உறவை அங்கே பிரதிபலிக்கிறது. It shows the relationship Jesus had with the Lazarus family. So it's not just someone visiting or far relation visiting them. It's someone who very close to who is very dear to them visiting their house. So they host a dinner for Jesus and his disciples. Even though Jesus was the closest friend, the time which Jesus visited indeed not a good one. இயேசு என்னதான் ரொம்ப நெருங்கிய நண்பனாய் இருந்தாலும் கூட, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவராய் இருந்தாலும் கூட, அவர் வந்து விசிட் பண்ண நேரம் சரியான நேரம் அல்ல. ஏனென்று சொன்னால் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே என்ன நடக்கிறது, லாசரு மரித்து போய் 4 நாளாக அடக்கம் பண்ணப்பட்டார். அப்ப இங்கே இருந்து லாசருவை இயேசுவை சொல்லி கூப்பிடுறார்கள், இயேசுவே லாசரு சீக்கா இருக்கிறாரு வாங்க அப்படின்ட்டு. இயேசு தாமதமாய் வருகிறாரு. அதுக்குள்ளேயும் லாசரு மரித்து அடக்க பண்ணப்பட்டான். 4 நாளாக ஆயிடுச்சு, நாரி போயிருக்கும், கல்லறையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப இயேசு வரும் பொழுது அங்கே லாசருடைய சகோதரர்கள் அழுகிறார்கள், இயேசுவும் அழுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். we can see in verse chapter 11, it's Jesus wept because Lazarus, the dear friend passed away and was buried. அவரை அடக்கம் பண்ணதினாலே அவர் அங்கே மனம் கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. Jesus said, Lazarus, come out. And great miracle took place. யாரும் பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது. கல்லறை திறக்கப்பட்டது, லாசரு உயிரோடு எழும்பி வருகிறதை எல்லாரும் பார்க்கிறார்கள். எப்படி இருக்கும் நம்மளுடைய குடும்பத்துல, இல்லாட்டி யாருடைய ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மரித்துட்டாருன்னு சொன்னால் அது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். It's very hard to accept that someone we love has gone. But here Jesus revived that person. So it's amazing miracle that God has done for this family. ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட
இந்த சூழ்நிலை நடந்ததுனால, இந்த மிரக்கல் நடந்ததுனால அநேகர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். Many continued to believe Jesus. Many came to believe Jesus. ஆண்டவரை நம்புவதற்கு அநேகர் வந்தார்கள். இது யாருக்கு த்ரெட்டாக அமைந்ததுன்னு சொன்னால் பாரிசீஸ்க்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. The Pharisees had they did trouble to see many following Jesus. Many began to believe in Jesus. They said this man is doing something. He's doing great miracles and people are following. We must do something. The பரிசேயர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என்னடா எல்லாரும் இயேசு பின்னாடி போறார்களே, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க என்ன முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவை எங்க பார்த்தாலும் எங்க கிட்ட சொல்லணும், நாங்க அவரை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். They have decided to arrest Jesus. இயேசுவை பிடிக்கிறதுக்காக அவர்கள் எல்லா இடத்துலயும் என்ன செய்கிறார்கள், தேடி கொண்டு இருக்கிற ஒரு சமயத்துல தான் இயேசு வீட்டுக்கு வருகிறார். Verse chapter 11 verse 54, 11வது அதிகாரம் வசனம் 54ல பார்த்தோம் என்று சொன்னால், Jesus therefore no longer walked openly among the Jews ன்னு போட்டிருக்கிறது. இயேசு அவர்கள் எல்லாரும் திரளான மத்தியிலே நடக்கவில்லை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். But went from there to the region near to the wilderness to a town called Ephraim, and there he stayed with disciples. இந்த உபத்திரவங்கள் மத்தியில இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் எல்லா மத்தியிலும் நடவாமல் அவர் ஒரு wilderness, வனாந்தரத்தின் ஓரமாக அவர் அங்கே போய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனம் 56, in chapter 11 verse 56 says, the chief priests and Pharisees had given order that if anyone knew where he was, he should let them know so that they might arrest him. 56வது வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் தீர்மானம் எடுத்து விட்டார்கள். யாராவது அவர்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்லணும், எங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அவர்கள் ஒரு கொமானாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, most of us probably will avoid having a guest who the authority are looking for. Authority are looking to arrest a person. We will never entertain this kind of people. Probably not. நம்ம ஒரு போலீஸ் தேடி கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் சொல்லுகிற ஒரு ஆளை நம்ம வீட்டுக்கு விருந்து கொடுக்க மாட்டோம். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க, பரவாயில்ல யார் தேடினாலும் பரவாயில்ல, பயங்கர விருந்து கொடுப்பேன்னு சொல்றீங்களா? இல்ல ஐயோ உங்களையே எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க என் வீட்டுக்கு வந்ததுனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் சொல்லி நிறைய பேர் பயப்படுவார்கள். Many will be afraid to accept a guest such Jesus. But what Lazarus and the family did, they welcomed him and also the disciples and gave a dinner. அவர்களை பயப்படாதபடி லாசரு என்ன செய்தார், குடும்பமாக சேர்ந்து இயேசுவை வீட்டிலே அழைத்து ஒரு விருந்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, during this dinner we observe 3 important things. இந்த டின்னர் நடக்கிறது, விருந்து நடக்கிறது. இந்த விருந்துல 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். 3 காரியம், 3 things: act of service, act of worship and act of selfishness. 3 காரியம் இந்த டின்னர்ல பார்க்கலாம். முதலாவது சர்வீஸ், பணிவிடை செய்கிற ஒரு காரியம். இரண்டாவது ஆராதனை செய்கிற ஒரு காரியம். மூன்றாவது சுயநலமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். முதலாவது act of service. இரண்டாவது வசனம் வாசிப்போம். இரண்டாவது வசனம் யோவான் 12வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பதிவிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். Okay, so they gave a dinner for him there. Martha served. மார்த்தா என்ன செய்தாரா? பணிவிடை செய்தாராம். மார்த்தாக்கு வேற என்ன தெரியும்? மார்த்தாவுடைய கதையை பார்த்தீங்கன்னா, முதலாவது இயேசு வீட்டுக்கு வரும் பொழுதும் பணிவிடை செய்து கொண்டிருந்தால், இப்பயும் பணிவிடை தான் செய்து கொண்டிருந்தால். Typical Martha. What we can expect from Martha. She is a person who
will serve others. Most of the times we ignore Martha, or we put we look at Martha as someone who negative character. நம்ம எப்போதும் எப்படி பார்ப்போம்னு சொன்னா, மரியாதை தூக்கிட்டு மார்த்தாவை இறக்கிடுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் மார்த்தா பேர்ல இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா நிறைய வாட்டி மார்த்தா வந்துட்டு இயேசுவை அவ என்ன செய்யல, முக்கியத்துவம் கொடுக்கல என்று சொல்லி நவுத்தி வச்சிருவோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் பணிவிடை செய்கிறது. One of the greatest characteristics a Christian should and can have is serving others. It's vital in Christian life. பணிவிடை செய்வது ரொம்ப முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. Martha is often used as a negative character compared to Mary. Mary always get more credit or the spotlight, than Martha. எப்போதும் மரியாள் வந்துட்டு ரொம்ப உயர்த்தி பேசுகிற காரியமா இருக்கு. மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்தால், மார்த்தாவோ அங்கே வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாவுடைய பணி ரொம்ப முக்கியமான பணியாக இருந்தது. மார்த்தாஸ் serving, the character, the servanthood character that Martha had is very, very important. பணிவிடை செய்கிற அந்த இருதயம் மார்த்தாக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமான காரியமாய் இருக்கிறது. லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனத்திலே ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து, நீ பணிவிடை செய்யாதே என்று சொல்லி சொன்னாரா? இல்லை. Jesus, the first time Jesus confronted Martha, Jesus did not say, Martha, stop doing everything. No. But what Jesus said, Martha, you missed the good portion. மார்த்தாவோ, நீ நல்ல ஒரு பங்கை நீ இழந்து விட்டாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லல நீ பணிவிடையே செய்யாத, நீ ஊழியம் செய்யாத என்று சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீ ஒரு நல்ல போர்ஷன், குட் போர்ஷன் நீ இழந்திருக்கிற. Mary chose the good portion which will never taken away from her. நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டார், நீ அதை மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்றார். Is Jesus rebuking a act of service? What do you all think? Is Jesus say, don't serve Martha, stop everything? Did Jesus say that? What do you all think? No. Jesus reminds her that in the midst of serving, do not lose the good portion. நீ செய்கிற பணிவிடை செய்கிற நேரத்திலே முக்கியமாய் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த நல்ல பகுதியை இழந்துராதே என்று சொல்லி அங்கே மார்த்தாக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Service is not just giving but also receiving. Most of the time we say, Pastor, I cannot preach. Pastor, I cannot do, I cannot lead worship. I cannot do that. I only work, சொல்லுவாங்க, behind the scene. Alright? நான் வந்துட்டு பிரசங்கம் பண்ண மாட்டேன், நான் துதி செய்ய மாட்டேன், ஆனா பின்னாடி இருந்து நான் வேலை செய்கிறேன். மார்த்தா இந்த பின்னாடியிலிருந்து வேலை செய்கிற ஒருத்தி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ வேலை செய்கிறது இன்னைக்கு சர்விங் சொன்னால் கொடுப்பது, ஆமாவா இல்லையா? மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து கொடுப்பது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த காரியத்தின் நிமித்தம் நீ எடுத்துக்கொள்வதை நீ மறந்துடாதே. Do not forget to receive while you serve. Many people, in the passion of serving, they lose, they forget to receive blessings or forget to receive from God. இன்னைக்கு என்ன நடக்குது? ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இடத்திலிருந்து, ஆண்டவர் சமூகத்திலிருந்து அந்த நல்ல பங்கை அவர்கள் பெற்றுக்கொள்ளாத இருக்கிறபடினாலே சில நேரம் அவர் கொடுத்து என்ன செய்வார்கள்? தேஞ்சு போயிடுறார்கள். They burn out because they always give but not receiving. But Jesus reminded Martha, says, Martha, it's good to serve, but also you need to receive. Martha had a heart of servanthood, a character that every Christian should have. Martha always put others before herself. And you know what? One greatest example, a person who gave everything for others, is Jesus.
இயேசுவை பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இயேசு என்ன செய்தார் சொன்னால், அவருக்கு இருந்த எல்லா காரியத்தையும், அவர் ஜீவனையே மற்றவர்களுக்காக கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 20:28 in Matthew chapter 20 verse 28, Jesus said, even as the Son of Man came not to be served but to serve. Okay, அங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவகுமாரன் கிறிஸ்து மற்றவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வரவில்லை, மற்றவர்களுக்காக சேவை செய்ய வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. During his ministry, Jesus spent time praying before the ministry and after the ministry, and that was a good portion. அவருடைய ஊழிய காரியத்திலே அவர் என்னதான் போயிட்டு அங்க மிரக்கல் செய்தாலும், போதனை கொடுத்தாலும், எல்லாம் செய்தாலும் கூட அவர் நல்ல பங்கை அவர் பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார். காலையிலே ஜெபத்தோடு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், முடியும் போதும் ஜெபத்தோடு முடிக்கிறார். There was a good portion that he received before he served people. அதுதான் நல்ல பங்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவரே. God wants us to have the servanthood character like Martha. We always disregard Martha, but God wants us to have a servanthood character of Martha. அங்க எல்லாரும் கூடியிருக்கிறார்கள், மார்த்தாவுடைய சின்ன பகுதி தான். மார்த்தா served, மார்த்தா பணிவிடை செய்தார். ஆனால் அது கிறிஸ்துடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு சில நேரம் நம்ம நம்மை குறித்து யோசித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் மார்த்தாவுடைய கரெக்டர் நம்மோடு இருக்குதுன்னு சொன்னால் மற்றவர்களை யோசிக்க நாம் ஆரம்பிப்போம். Now the question for us to ask ourselves, do we have a servanthood character like Martha? மார்த்தாளை போல பணிவிடை செய்வதற்கு, ஊழியம் செய்கிற ஒரு இருதயம் நம் மத்தியிலே இருக்கிறதா? That was the biggest, that's a question that we need to ask. இந்த கேள்வி நாம் கேட்க வேண்டும். இல்லாட்டி என் குடும்பம், என் வாழ்க்கை, என் குடும்பம், நாங்க 4 செவருக்குள்ள நல்லா இருக்கிறோம், இது போதும் என்று சொல்லி இருக்கிறோமா? இல்ல தேவனுக்காக ஊழியம் செய்வது, மற்றவர்களை முன்பதாய் வைக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? இயேசு மற்றவர்களை முன்பை வைத்தார். இயேசு மற்றவர்களுக்காக ஊழியம் செய்தார். It's also a reminder for leaders of the church to have a servanthood heart. சபை தலைவர்களுக்கு, சபை போதகர்களுக்கான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நமக்கு இந்த பணிவிடை செய்கிற இருதயம் நமக்கு வேண்டும். சில நேரம் நமக்கு அந்த பதவியோ இல்லை அந்த ஊழியம் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைப்போம், எல்லாரும் நமக்கு பணிவிடை செய்யணும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில பேசுகிறார், நாம் மற்றவர்களுக்கு பணி செய்ய, ஆண்டவருக்காய் பணி செய்கிற ஒரு இருதயம் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. The second question that you need to ask, in what way am I serving my living God? இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், எந்த விதத்துல என் தேவனுக்கு என் பணிவிடையை நான் செய்கிறேன்? In what way am I serving God? If you think that I'm worshiping God, I'm coming to church, I'm putting my offering, good enough. If you are thinking in this way, then you are wrong, because God wants us to serve him more and serve the people. ஆண்டவர் நம்ம எப்படியாய் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு நாம் ஊழியம் செய்வதற்கும் அவருடைய நாமத்திலே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை ஒளியாக உப்பாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Therefore the word of God says, God called us to be the light and salt for this earth, for this world. Why? God did not say that God called you as a light and salt in your home alone, but God says to this earth. And we need to have the servanthood heart, character of Martha. Now the third question we need to ask, in serving, are we having the good portion while serving God? நம் ஊழியம் செய்கிற நமக்கு இந்த நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா?
அப்படி இந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் என்ன செய்வோம்? சோர்ந்து போவோம், தேஞ்சி போயிடுவோம். We will burn out because we are not receiving the good portion, and God wants us to receive the good portion and to serve people. That is the act of service we see in this dinner. இந்த பந்தியில பார்த்தோம் என்று சொன்னால் மார்த்தா செய்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். வீட்டுக்கு வரவர்களை என்ன செய்யணும்? நம்ம நல்லா கவனிக்கணும். ஆமாவா இல்லையா? The best way possible we need to treat our guests in the best way possible. நல்ல ஒரு வரவேற்பு நமக்கு கொடுக்கணும். வர்றவர்கள் சந்தோஷமா இருக்கணும். நான் சில வீட்டுக்கு போனேன்னா சாப்பாடு அள்ளி அள்ளி போட்டுருவாங்க, நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு. ஏன்னு சொன்னா அதுதான் அவங்களுடைய வே ஆஃப் சர்விங். அதுதான் அவர்கள் வருகிற வீட்டுக்கு வந்தவர்களை செய்கிற ஒரு பணிவிடையாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவது காரியம் இந்த வேதத்துல என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் வசனம் 3 நாம் வாசிக்க கேட்போம். In verse 3 we see the act of worship. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Amen. Note this word. Mary anointed the feet of Jesus and wiped his feet with her hair. இதை குறித்துக் கொள்ளுங்கள். மரியாள் அந்த எண்ணெயை என்ன செய்கிறார்? தேவனுடைய இயேசுடைய பாதத்திலே ஊற்றி அவர் துடைக்கிறார். எதிலே துடைக்கிறார்? முடியிலே அவர் துடைக்கிறார். She gave her best in worship Jesus. இயேசுவை ஆராதிப்பதிலே அவள் சிறந்ததை கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The expensive ointment is cost 300 denarii, which is equivalent to 1 year's wage for a daily laborer. சாதாரண ஒரு ஊழியக்காரனுக்கு 1 வருஷம் எடுக்குமாம் அந்த பரிமள தைலத்தை வாங்குவதற்கு 1 வருஷம் எடுக்குமா. Just imagine, நீ 1 வருஷம் சம்பாதித்த ஒரு சம்பாத்தியம், it's very precious, it's very expensive. And what Mary did, she poured out on the feet of Jesus and wiped. அது அவர் காலில் ஊத்தி அதை தொடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, it could be one of the most expensive things she had. It could be kept for her burial or the family members burial. இந்த பரிமள தைலம் எப்பொழுதும் வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அடக்க ஆராதனைக்கும் அதை பயன்படுத்துவார்கள். நாற்றம் வராதபடி அடக்கத்திலே அந்த பிரேதத்து மேலே அவர்கள் போடுவார்கள். ஒருவேளை மரியாள் இந்த தைலத்தை இந்த குடும்பத்துக்காக வைத்துக் கொள்ளலாம். குடும்பத்தின் யாராவது மரித்துட்டா அது பயன்படுத்துவதற்காக வைத்துக் கொள்ளலாம். இல்ல இது ரொம்ப ஒரு விலை உயர்ந்த காரியத்தினால அவர் பத்திரமா வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அதை இயேசுடைய காலிலே ஊற்றி அவள் துடைக்கிறாள். Mary's worship is an act of thankful heart that comes from a thankful heart. மரியாளுடைய ஆராதனை ஒரு நல்ல அப்படி நன்றி இருதயத்திலிருந்து வந்ததுனால அவள் இருந்த சிறந்ததை அங்கு கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம் 11வது அதிகாரத்துல லாசருவை இயேசு எழுப்பினார். மரித்து போன லாசருவை உயிரோடு கொண்டு வந்தார். இதுக்கு மேலாக என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு மேலாக எப்படி அவர் நன்றி செலுத்த முடிய வேண்டும்? It's like looking at the situation, this is like a Thanksgiving dinner. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு Thanksgiving dinner எதுக்கு வைப்போம்? ஆண்டவர் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாருன்னா ஒரு Thanksgiving dinner வைப்போம். அதே போலதான் இங்கே மார்த்தாவுடைய வீட்டிலே லாசரு உயிரோடு இருக்கிறதுனால அவள் சிறந்ததை அங்கே கொடுத்து தேவனை ஆராதித்தாள். She did not do it to show people or to get praise, but she did it with a sincere heart. That is very important. இந்த ஆராதனையிலே அவள் அது செய்யும் பொழுது, நான் விலை உழந்த தைலத்தை போடும் போது எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு தைலத்தை வச்சிருக்கிறேன், இல்லை நான் இப்படி செய்யறதுனால எனக்கு ரொம்ப பேரும் புகழும் வரும், எல்லாரும் என்னை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லி அவள் செய்தாளா? நிச்சயமா இல்லை. அவள் முழு மனதோடு ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம்.
இன்னைக்கு நிறைய நேரத்துல வந்துட்டு நம்ம ஆராதனை எதுக்காக செய்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். Why do we do worship? Why do we worship God in the way we do? நம்ம செய்கிற காரியம் எதுக்காக செய்கிறோம் அதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் கையை தூக்கி ஆராதிக்கிறதுனால மற்றவங்க என்னை பார்த்து பரிசுத்தமானவன் சொல்லுவாங்களா? இல்லை நான் இப்படி இவ்வளவாய் கொடுக்கறதுனாலே நான் வந்துட்டு சிறந்ததை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் பார்க்கணும் என்று சொல்லி நினைத்து கொண்டு நாம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. அது முழு உள்ளத்தோடு வருகிற ஒரு ஆராதனையாக இருந்தது. அதே போல நாமும் முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. During that time, women did not let down their hair in public and only the husband allowed to see. அந்த காலத்துல வேதத்தின் அந்த நடந்த காலத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய முடியை வந்துட்டு ரொம்ப அப்படியே விரிச்சு போட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. மற்றவர்கள் பார்க்காதபடி அவர்கள் மறைத்து வைத்திருப்பார்களாம். ஆனால் அந்த முடி, the hair is the glory of a woman, and what Mary did, she took the hair and wiped. She could have used cloth to wipe. ஒரு துணி எடுத்து வந்து ஆண்டவர் காலை தொடச்சிருக்கலாம், நார்மல். பட் அவரோட முடியை எடுத்து அவள் அந்த பாதத்தை தொடைத்தவளாக காணப்பட்டாள் பிரியமானவர்களே. Mary's action could have shocked the disciples, but Mary did not bother. நல்லா யோசித்து பாருங்க, அப்படி எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கும்போது எல்லாரும் அப்படி ஷாக்காய் பார்த்திருப்பார்கள். ஆனால் மரியாளோ அதெல்லாம் நினைக்கவே இல்லை. யார் என்ன செய்தாலும் சரி, என் தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவள் ஆராதித்தாள். In worship, do not look at people, what people will say, but just give your best to worship God. Amen. Hallelujah. அங்கே போடப்படுகிறது கடைசி 3வது வசனத்தில் போடப்படுகிறது, the house was filled with fragrance of the perfume. அந்த வீடே ஒரு வாசனையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Knowingly or unknowingly, Mary prepared Jesus for his suffering and death. தெரிந்தும் தெரியாமலும் அங்கே பார்க்கிறோம், மரியாள் அந்த எண்ணெய் ஊத்தி தேவனை அபிஷேகப்படுத்துவது எதுக்குன்னு சொன்னால் அவருடைய மரணத்துக்கும் அவருடைய பாடுக்கும் மரணத்துக்கும் அவரை ஆயத்தப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. The question, கேள்வி என்னன்னு சொன்னால், do we give our best in worshiping God? நாம் தேவனை ஆராதிப்பதிலே சிறந்த காரியத்தை நாம் கொடுக்கிறோமா? சிறந்த ஆராதனை செய்யறோமா? முழு உள்ளத்தோடு அவர் ஆராதனை செய்யறோமா? கொடுப்பதிலே முழு உள்ளத்தோடு கொடுக்கிறோமா? நம் ஊழியம் செய்வதிலே முழு உள்ளத்தோடு ஊழியம் செய்கிறோமா? தேவன் அதை கேட்கிறார். Is our worship, second question, is our worship a pleasing aroma for God? நம்முடைய ஆராதனை அவருக்கு உகந்த ஒரு வாசனையாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சில ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி. In Bible we see that in certain worship God hates certain worships because it's not from their heart. God says they worship me in their lips, but their heart is not looking for me. அந்த இருதயம் என்னை தேடுதில்லை. வார்த்தையாலே அவர்கள் ஆராதிக்கிறார், உள்ளமோ என்னை தேடவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆக is our worship pleasing aroma for God? நம் செய்கிற ஆராதனை தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் ஆராதனையாக இருக்கிறதா? 3வது question, is God pleased with the way we worship him? நம் கொடுக்கிற ஆராதனை கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா? Is God happy with our worship? ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஓகே, நான் தான் டிவி முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறேனே, நான் தான் டிவி முன்னுக்கு உட்கார்ந்து அதான் சும்மா பார்க்கிறேனே, அதே போதும். But is God pleased with your worship? Ask ourselves. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். 3வது காரியம், act of selfishness. 3வது காரியம், வசனம் 4-6 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே வந்துட்டு யூதாஸ் ஒரு காரியத்தை செய்கிறான். நல்ல ஒரு மோட் இருக்கிறது, அங்க நல்ல ஒரு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறதுல லாசரு ஒரு காரியத்தை செய்கிறான். வாசிப்போம் 4-6.
அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டவைகளை சுமக்கிறபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். 8ஆம் வசனம், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். ஓகே, இந்த வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் யூதாஸ் ஒரு கேள்வி கேட்கிறான். ஐயோ, இவ்வளோ விலை உறந்த எண்ணெயை போய் அவரு காலில் ஊத்திட்டீங்களே, இதை வித்து இருந்தா ஒரு 300 டினாரி கிடைச்சிருக்கும். அந்த 300 டினாரியில எத்தனையோ குடும்பத்தை நம்ம வந்துட்டு பசியை தீர்த்திருக்கலாம்னு சொல்லி இவன் சொல்லுகிறான். You know, he says that we could have sold this perfume and served the poor, given to a poor. You know, Judas' question may sound logic, and some of the disciples could have thought the same. இந்த லாஜிக்கான இருக்குதானே, இவ்வளோ வேஸ்ட் பண்றோமே, வேஸ்ட்டுக்கு பதிலாக வித்து கொடுத்துருக்கலான்னு லாஜிக்கா இருக்கிற ஒரு காரியம். இதை தான் சீஷர்களும் யோசித்திருப்பார்கள். ஐயோ, இவ்வளோ விலை உள்ளது, ஒரு வருஷம் சம்பாதிக்கிறத இப்படி வீணாக்குறாங்களேன்னு சொல்லியிருப்பார்கள். ஆனால் யோவான் இதை எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், யூதாஸ் அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்துகிறான். John tells us Judas' real intention. In verse 6 it says, he did not care for the poor. You know, he was a thief and he used the collected money for his own gain. இந்த யூதாஸ் நல்ல எண்ணத்தோடு அவன் சொல்லவில்லை. அவன் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அவன் கஷ்டப்படுறவர்களை பத்தி அவன் கவலையே இல்லை. 2வது பார்க்கிறோம், அவன் ஒரு திருடன். 3வது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், அந்த அவன் வைத்திருக்கிற காசு, அவன் தான் கேஷர், அவன் தான் ட்ரெஷரர். அவன் வைத்திருக்கிற காசை அவனுக்கு சுயமாக அவன் பயன்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Judas' mind and heart was not on people or on the act of worship, but was on the money. அவனுடைய சிந்தையோ இருதயமோ அந்த காசு மேல இருந்ததை தவிர மக்கள் மேலேயோ இல்ல அந்த ஆராதனை மேலேயோ இல்லை. This reminds us the word of Jesus in Matthew chapter 6 verse 21. மத்தேயு 6:21ல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன்னுடைய இருதயமும் இருக்கும். For where is the treasure is, there your heart will be also. And this caused his downfall. Later we know that Judas is one who betrayed Jesus for 30 silver coin. இதே யூதாஸ் இந்த மாதிரி சிந்தை உள்ளவன், இந்த மாதிரி இருதயம் உள்ளவன் தான் பிறகு பார்க்கிறோம் இயேசுவை 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தவனாக இருந்தான். பிரியமானவர்களே, லூக்கா 22:3, Luke chapter 22 verse 3 says, then Satan entered into Judas called Iscariot, who was of the number of the 12. சாத்தான் அவனுக்குள்ளே வந்தானா. ஏன்னு சொன்னா, அவனுடைய இருதயமும் சிந்தையும் ஆண்டவர் மேலே இல்லாதபடினாலே, காசு பணம் அதையுடைய ஆசையின் நிமித்தம் அவனுக்குள்ளே சாத்தான் பூந்தான் என்று சொல்லி லூக்கா 22:3 நாம் சொல்லப்படுகிறது. Selfishness and greediness is very dangerous. சுயநலமோ பேராசையோ அது ரொம்ப ஆபத்து. சாத்தான் அந்த காரியத்தை வைத்து உங்கள் குடும்பத்தை உடைக்க முடியும். சாத்தான் அந்த காரியத்தை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை உடைக்க முடியும். சாத்தான் அந்த காரியத்தை வைத்து சபையை உடைக்க முடியும். சாத்தான் அந்த காரியத்தை வைத்து இந்த தேசத்தை உடைக்க முடியும். இந்த தேசத்தின் காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கரப்ஷன்ஸ், ஏன் எவ்வளோ இருந்தாலும் இன்னும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? பேராசை, செல்ஃபிஷ்னஸ். இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையில கூட இந்த மாதிரியான காரியங்களை நாம் பார்க்கலாம். போதகர் மத்தியில, நிறைய போதகர் மத்தியில, நிறைய இல்ல, சில போதகர் மத்தியில பணத்தின் காரியத்து நிமித்தமாய் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ஸ் பார்க்கிறோம். அதை பின்தொடர்கிற ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிறோம். அழிவுக்கு நேராக கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, today we need to ask ourselves these questions. Where is our heart and mind? Do we have our eyes on Jesus or on other things? First question. Second question, are we putting our own agenda in serving God? Do we like Judas saying that
probably these could used for another thing. நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது போல இதே அது மற்றவங்களுக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த அஜெண்டா வைத்திருக்கிறோமா ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் விசாரிக்க வேண்டும். Dear people of God, God wants us to serve Him wholeheartedly, worship Him at the best of our ability, and to have Christ-centered mind and heart, not a self-centered. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அவர் பணிவிடை செய்வதிலே முழு இருதயத்தை கேட்கிறார். அவர் ஆராதனை செய்வதிலே சிறந்ததை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக நம்முடைய இருதயமும் சிந்தையும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா. இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எந்த காரியத்துல ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்? What things God is speaking to you this morning? Let us humble ourselves and submit to God and say, Lord, if this is what you want to change in my life, change, Lord. That I will serve you wholeheartedly. I will give my best in worship you. And Lord, my heart and my mind will be always Christ-centered, not selfish, Lord. Not self-centered. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் எங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறீர். இதை குறித்து நாங்கள் யோசிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறீர். இது குறித்து நாங்கள் யோசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்களை உருவாக்கும். உமக்காய் ஊழியம் செய்வதை முழு உள்ளத்தோடு செய்யவும், உமக்கு ஆராதனை செலுத்துதலை சிறந்ததை செய்யவும் ஆண்டவரே உம்மோடு எங்களுடைய சிந்தையும் இருதயம் உம்மை நோக்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில அறிவிப்புகளை உங்கள் மத்தியில் நான் செய்ய இருக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்ஸ். முதலாவதாக மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். want to welcome you the matchless name of the Lord and Savior Jesus Christ for our service. புதிதாக யாராவது வந்திருக்கிறீங்களா? புதிதாக யாராவது? get up, go to the next one. sorry Isaac. ஓகே, நிறைய பேர் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணல, ஸோ ஐ எம் நாட் ஷுர் ஹூ இஸ் தேர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் திஸ் மார்னிங். பிரியமானவர்களே, இந்த சபை முடிந்த பிறகு சண்டே ஸ்கூல் நடக்கும். 11 மணிக்கு சண்டே ஸ்கூல் நடைபெற இருக்கிறது. 11 o'clock will be Sunday school through Zoom. ஓகே, ஜூம் மூலியமாக அவர்கள் செய்வார்கள். அதுக்கு பிறகு 1 மணிக்கு நம்மளுடைய எல்சிசி எமர்ஜென்சி மீட்டிங் நம்ம கூட இருக்கிறோம். இந்த மீட்டிங் ஆனது நம்மளுடைய சபை திறப்பதற்காக பேச போகிற காரியத்துக்காக நாம் கூடுகிறோம். ஆகையால் நீங்கள் யாவரும் இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படி நம்ம ஒப்புக் கொடுப்போம். We will be meeting, LCC will be meeting at 1 o'clock. I just want to encourage everyone to pray for this meeting because we're going to discuss about opening the church. So pray for this meeting, pray for us. அடுத்ததாக Thursday, வியாழக்கிழமை நமக்கு சபையின் ஜெப நாளாக இருக்கிறது. வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெமிமா அவர்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதுக்காக நம் ஜெபிக்க இந்த நாளை ஒப்பு கொடுப்போமாக. வெள்ளிக்கிழமை ஆராதனை 8:30 மணிக்கு நடக்க இருக்கிறது. ஸோ யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் டிஏசி எஸ்கோ நடக்க இருக்கிறது. அதுக்காக சபையாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். There will be Friday and Saturday TAC ESCO will be meeting. So just pray for our TAC ESCO. 27ஆம் தேதி சனிக்கிழமை 3 மணிக்கு MW Young Entrepreneurs Talk வைத்திருக்கிறார்கள். அவருடைய தலைப்பு Christ in my career path என்ற தலைப்பிலே வைத்திருக்கிறார்கள். இது MW ப்ரோக்ராம், ஆனாலும் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை 3-4 மணி வரையிலும் நடக்கும். அடுத்ததாக கான்ஃபர்மேஷன் கிளாஸ். இன்னும் எனக்கு யாரும் பேர் கொடுக்கல. அப்படி யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பெயர்களை என்னிடத்தில் கொடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சோஷியல் கான்சர்ன் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், சால்ட் அண்ட் லைட் என்ற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வைத்திருக்கிறோம். இது என்னன்னா க்ரௌட் ஃபண்ட் மாதிரி. இது மூலியமாக இந்த வருகிற பணத்திலே நம் ஏழை மக்களுக்கோ தேவையானவர்களுக்கோ நம்ம உதவி செய்ய இருக்கிறோம்.
சிலர் கொடுத்திருக்கிறீர்கள், சிலர் கொடுக்க இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் பிரதர் ஜீவா மோசஸை நீங்கள் சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடைசியாக நாளைக்கு SPM பரீட்சை ஆரம்பிக்கிறது. 2020 ஸ்டூடெண்ட்னா போன வருஷத்தின் ஸ்டூடெண்ட் வந்து இந்த வருஷம் SPM எழுத இருக்கிறார்கள். எனக்கு வந்த தகவல் படி ஜனுஷா are you here? ஜனுஷா, லாவன் and ரேமா is here, right? Okay, சரி. சபையாக இவர்களுக்காய் ஜெபிப்போமா? கர்த்தர் இவர்களை வழி நடத்தும்படியாய் பல போராட்டங்கள், பல சேலஞ்சஸை தாண்டி வந்து இந்த நாளைக்கு இவர்கள் அந்த பரீட்சை எழுத இருக்கிறார்கள். கர்த்தர் அவரோடு இருக்கும்படியாய் எல்லா பயத்தையும் எடுத்து போடும்படியாய் ஜெபிப்போமாக. Let us pray for them. Hallelujah. ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்கள் SPM ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனுஷா, லாவன், ரேமாக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த வருகிற நாளிலே ஆண்டவரே பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை ஒரு சாதாரண சூழ்நிலை இல்லை. அவர்கள் நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை கொடுத்து இந்த பரீட்சையை ஆண்டவரே பயமில்லாதபடி எழுத நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will give them wisdom, Lord. You will give them strength and you will give them boldness, Lord. They have come thus far, Lord. They have they have gone through a lot of challenges, Lord. Mental challenges, Lord. Lord, we pray that all that they studied, Lord, they will remember, Lord, and you will remind them, Lord, as they set for exam. Lord, we pray that you will take away all the anxieties and fear, Lord, that they will remember everything they study, and Lord, they will excel in what they do, Lord. ஆண்டவரே, அந்த பரீட்சையை சிறந்த முறையில் எழுத கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாம் பயம், எல்லாம் கலக்கமும், எல்லாம் ஆண்டவரே குழப்பத்தையும் எடுத்து போட்டு தைரியமாய் அந்த எக்ஸாமை எழுதி முடிக்க நீர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இவர்களை தாங்கட்டும், பாதுகாத்து கொண்டுட்டும், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளட்டும். நீரை கூட இருந்து வழி நடத்த முடியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all the best. பரீட்சை எழுதும் போது ஜெபம் பண்ணி எழுதுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை நாம் செலுத்த இருக்கிறோம். ஆன்லைன்ல நீங்கள் காணிக்கையை செலுத்தலாம், தசம பாகத்தை கொடுக்கலாம். அதுக்கான காரியங்களை நம்ம போட்டிருக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் சபைக்கு வரும் பொழுது உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தையும் நீங்கள் எடுத்துட்டு வரலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். இந்த பாடலை நாம் பாடி இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன். நாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கேட்டன் நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே. நாம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே.
தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலம், தேவனுன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு முன்னே சேருமோ, ஒரு வாதையம் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையம் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தாம் சிறகுகளால் மூடுவார். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவே களி கூருங்கள், ஆனந்தத்தோடே செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பற்றீர். உம்மை ஆராதிப்ப கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் ஆண்டவரே தெளிவாய் பேசினீர். உம்மை சேவிப்பது நலமானது காரியம். ஆண்டவரே, சிறந்ததை கொடுத்து நம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும் கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறேன். இந்த வருகிற புதிய வாரத்திலே கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து வழி நடத்துங்க. உபவாச நாட்களிலே நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் சிந்தையை மறுரூபமாக்குங்க, எங்களுடைய இருதயத்தை மறுரூபமாக்குங்க. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு ஒப்பானது காரியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவ கிருபை இன்றும் இன்னும் சதா காலங்கள் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் விசேஷமாக SPM எழுதுகிற நம்முடைய பிள்ளைகளோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed week.